இன்னொன்று வந்து மீன், இன்னொன்று வந்து தண்ணி. இதுதான் வந்து இந்த கதையில் இருக்கிற கேரக்டர். ஸோ இப்போ சொல்கிறேன் கேளுங்க இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வர கதாபாத்திரம் எல்லாமே வந்து கற்பனை. இது வந்து யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது. வாட் இஸ் லவ், இது வந்து ஸ்டோரியோட டைட்டில். இந்த ஸ்டோரியில் வர கதாபாத்திரம் எல்லாம் கற்பனையே. இதை வச்சு நீங்கள் அழுவக்கூடாது யாரும். ஸோ கொக்கு வந்து ஒரு பொண்ணு. கொக்கு கொக்கு இஸ் லைக் ஏ கேர்ள். அண்டு வந்து மீன் வந்து இஸ் லைக் ஏ பாய். அப்புறம் வாட்டர் வந்து இஸ் லைக் ஏ மணி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொக்கு வந்து ஒரு பொண்ணு மாதிரி, மீன் வந்து ஒரு பையன் மாதிரி, தண்ணி வந்து காசு மாதிரி. ஓகே. ஸோ ஒரு சின்ன குளத்துல வந்து ஒரு மீன் வந்து சந்தோஷமா திரிஞ்சிட்டு இருந்துச்சான் தண்ணியில. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குளத்துல தண்ணிக்குள்ள ஒரு மீன் சந்தோஷமா திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த சமயத்துல எங்கேயோ வந்த கொக்கு அந்த குளத்துல உட்காந்துக்கிட்டு டெய்லி தண்ணி குடிச்சிட்டே இருந்துச்சான். தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த மீனுக்கு வந்து அந்த கொக்கு மேல ஒரு லவ் வந்துச்சான். அந்த மீனுக்கு வந்து அந்த கொக்கு மேல லவ் வந்த உடனே டெய்லி அந்த கொக்கு தண்ணி குடிச்சு அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் காலி ஆகி போயிச்சான். குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் காலி ஆன உடனே அந்த மீனால நீந்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சான். தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கொக்கு சொல்லிச்சான், இந்த குளத்துல தண்ணி காலி ஆயிடுச்சு, வேற குளத்துல போய் நான் தண்ணி குடிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த மீனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே செத்து போச்சான். புரியுதா நான் சொன்ன கதை? இந்த கதை வந்து எல்லாமே கற்பனையே தான். இதை வச்சு எந்த பொண்ணுங்களும் ஹர்ட் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ மைக் ஃப்ரீ. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சாங் பாடுறேன் நான். என்ற மனமே பொன் செய் மருந்து, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துக்கோ. விட்டு 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 போடல, விட்டு போ போ, உனக்கு வைக்கிறதா